திட்டம் என்பது மற்ற எல்லா துறைகளுக்கும் இருக்குது, எங்களுக்கு இல்லை. அதே மாதிரி குடும்ப ஓய்வூதிய பிரச்சனை கொண்டு வச்சு 3 கோரிக்கை முன் வச்சு அந்த பெட்டிஷன் வந்து அவர்கிட்ட கொடுத்தோம். வாங்கி அந்த பக்கத்தில் இருக்கிற கொடுத்தாரே தவிர அதை படித்து பார்த்தாரா, அது என்ன இருக்குதுன்னு வந்து எதனா தெரிஞ்சுக்கினாரா, ஒன்றுமே தெரியல. இது வரைக்கும் 3 வருஷம் முடிஞ்சு இப்போ 4வது வருஷத்துக்கு வந்துட்டோம். அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பல்வேறு உறுதிமொழிகளை கொடுத்துருக்காரு. இந்த தேர்தல் பரப்புரையில் ஒரு பக்கம் இந்த ஈரோடு பக்கம் ஒரு மீட்டிங் நடக்குது. அங்கே ஓய்வு பெற்ற தொழிலாளி, நம்ம போக்குவரத்து தொழிலாளி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. அந்த பெட்டிஷனை படித்து பார்த்துட்டு ரங்கநாதன் ஒரு பேர் அது சொன்னார். அவருடைய கோரிக்கை எனக்கு புரியுது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும் 100 நாள்னு சொன்னார். அவர் 100 நாள்னு சொல்லிட்டு போட்டார். இப்போ 1200 நாளைக்கு மேலே ஆகிப்போச்சு. அப்போ அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நினைவில் இருக்குமா இருக்காதா?